ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இந்த ஐயாவை பார்த்துட்டு அவரு ஜாமான்லாம் கொடுத்துட்டு, நாளைக்கு 12 மணிக்குள்ள நீ இந்த பொருளை வச்சு ஆகணும் அந்த வீட்டுல அப்படின்ட்டு. அந்த இடத்துல நானு, எங்க பிரதர் இன்லோ, அந்த அண்ணன், ஒரு அண்ணன், 3 பேரு. எங்க அண்ணன் 3 பேர், நாங்க 3 பேர் தான் போறது. எங்க மாமா என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வரல, நான் அந்த வீட்டுக்கே வரல அப்படின்ட்டு. அவரோட வீடு அவர் தான் இருக்கணும் அந்த இடத்துல பார்க்க போனாக்கா. பட் அவருக்கு லங்ஸோங் தப்ரானி பாருங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, வீடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். வீடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். தாமான் வீடு, லோரவங்க வீடு தெரியுதானே, லைக் முட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வீடு. மாமா என்ன பண்ணிட்டாரு, 2 வீடு தாண்டி தான் காடி பக்கிங் போட்டாரு. காடி பக்கிங் போட்டுட்டு, நான் இறங்கல, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அந்த அண்ணனும், ராஜா அண்ணன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்காரு, நானும் ராஜா அண்ணன் என்ன பண்ணோம், இல்ல மங்சால நாங்க பழகி இருக்கோம். நாங்க ஏற்கனவே அந்த ஐயா பார்க்க போன்னு சொல்றோம்ல, அவரு கூட இருக்கிறதுனால சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைங்க நாங்க தான் போவோம் பாருங்க. ஓகே வாங்க போவோம் சொல்லிட்டு நான் அந்த அண்ணனும் இறங்கிட்டு, அந்த எலுமிச்சங்காய் அப்புறம் அந்த பூசணிக்காய் எல்லாம் கொடுத்த கொஞ்சம் ஃபியூ திங்ஸ் செய்ய சொன்னாரு பாருங்க. வீட்டு காடி இறங்கிட்டு ஸ்லீப்பர் எல்லாம் கழட்டிட்டு, ஸ்லீப்பர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸ்லீப்பர் போடாம வெறுங்கால நடந்து வீட்டு வாசல் மண்ணுக்கு நிக்கிறோம். அவங்கதான் கிளம் கபூட்லாம் வெளியாகுனாங்கல்ல வீட்டு விட்டு. சோ வீட்டு கேர்டன் எல்லாம் திறந்து இருந்துச்சு. அக்காவோட வீட்டு கேர்டன் எல்லாம் திறந்து இருந்துச்சு. உள்ளுக்கு திறந்தோடனே கதவு ஸ்லைடிங் கிளாஸ் இருக்குல்ல, சோ அந்த கிளாஸ்க்கு எக்ஸாக்ட்லி ஃப்ரண்ட், இப்ப நம்ம நேரம் நின்று இப்ப வீட்டு முன்னுக்கு வாசல் நின்று பார்த்தோம்னா ஒரு பெரிய கண்ணாடி, ஒரு ஸ்டாண்டிங், ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க அக்காவும் மாமாவும். சோ அவங்க வீட்டுல வச்சிருப்பாங்க பாருங்க. அப்ப நான் போன அண்ணன் பின்னால வந்தாரு. அண்ணன் பின்னால வந்தோடனே நான் போயிட்டு, லைக் எனக்கு என்னடா இன்னமும் மச்சம் ஒரு உருவம் தெரியுது அந்த கண்ணாடியில மாதிரி, கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தேன். சோ என் கண்ணுக்கு என்ன உருவம் தெரிஞ்சுச்சுன்னா, கருப்பு உருவம், முடி நீட்டா இருக்கு. முடி நீட்டா அந்த காத்துல வீசும் தெரியுமா, முடி பொம்பளாளுக்கு முடி நீட்டா இருந்தாக்க காத்துல வீசும், அந்த மாதிரி வீசிக்கிட்டு இருக்குது. அந்த கண்ணாடியில தெரியுது எங்களுக்கு. சோ அண்ணனை கூப்பிட்டேன், இங்க வாங்கண்ணே, நீங்க பாருங்க நான் பாக்குறது சரியா இருக்கா இல்லையான்ட்டு. அப்ப அண்ணன் வந்தாரு. அண்ணன் வந்தோடனே, என்னோட இது இவ்வளவு இப்படி இருக்குது, ஏன்னா கணக்கா அந்த கிளாஸ் உயரத்துக்கு, அந்த கண்ணாடி உயரத்துக்கு அந்த உருவம் தெரியுது எங்களுக்கு. பெரிய உருவம் அப்படின்னா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது. ஒரு சாதாரண ஒரு 18 வயசு பிள்ளை இருக்கும்ல, அந்த மாதிரி வயசுல ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்காங்க. அப்போ கருப்பு உருவம், அதான் அதோட ஜூபாலாம் தெரியல எனக்கு, கருப்பா தெரிஞ்சிச்சு. முடி தெரியுது, முடி நல்லா அப்படி பறக்குற மாதிரி இருந்துச்சு. அப்ப எங்க மாமாட்ட சொன்ன, மாமா வாங்க வந்து பாருங்க அப்படின்னு. நான் வரலன்ட்டு யாருமே சுத்தமா தபராணி பாருங்க இந்த இதுல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, வாங்க போனோம். வரலன்னு நாங்க என்ன பண்ணிட்டோம், சரி அது அங்க நிக்குது, நீ நிக்கிறது, நாங்க எங்க வேலையை செஞ்சிடறோம்னு சொல்லிட்டு நானும் அண்ணனும் பட்டு நான் என்னென்ன செய்யணும் எல்லாம் செஞ்சுட்டு, கதவு திறக்கணும். அந்த ஸ்லைடிங் கதவு திறந்து உள்ளுக்கு அந்த ஜாமா வீட்டு உள்ளுக்கு வைக்கணும் பாருங்க. கதவு திறக்கிறோம், அந்த உருவம் காணாம போச்சு. அந்த உருவம் காணாம போச்சு. சரி, அப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம், போய் அந்த ரிச்சுவல்ஸ் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு சாத்திட்டு, மறுநாள் காலையில நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜாமா பிண்டா பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சோ லோரி எல்லாம் பேசிட்டோம், எல்லாம் இது பண்ணிட்டோம். அவர் என்ன சொன்னார்னா, அந்த ஐயா என்ன சொன்னார்னா, கடைசியா நீ அந்த வீட்டு விட்டு வெளியே ஆகுறப்ப அந்த பிள்ளைக்கு தேவையான பொருட்கள் மச்சாம், ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ், டாய்ஸ், அந்த மாதிரி ஜாமான்லாம் வாங்கிட்டு அந்த ஒரு ரூம் இருக்கும், அந்த மேல செகண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த ரூம்ல வச்சுட்டு நீ வெளியாயிடு அப்படின்னு சொன்ன உடனே சரின்ட்டு நாங்களும் என்ன பண்ணிட்டோம், அந்த ஜாம் எடுக்கிறதுக்கு நானு, ராஜா அண்ணன், எங்க பிரதர் இன்லோ, அவர் பயந்து தான் வந்தாரு. பட் அவர் தான் அவனுக்கு அவர் தானே வீட்டுல உள்ள ஜாமா ஓனரு, அவர் தானே சொல்லணும் என்னென்ன ஜாமா எடுக்கணும் என்ன ஏதுன்ட்டு. அவரு வந்தாரு. பிளஸ் 2 பயலுங்களை கூப்பிட்டேன் வேலைக்கு, என்ன நிறைய ஜாமா ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. எடுக்கிறப்ப அந்த ரூம் வழியா சத்தம் நாய்ஸ் வந்துகிட்டு தான் இருக்குது, அழுகுற சவுண்டு, திடீர்னு சிரிக்கிற சவுண்டு, ஜாமா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நானும் என்ன அந்த சீனை கொஞ்சம் காமெடியா பண்ணிக்கிட்டு இருப்போம், ரொம்ப சீரியஸ் ஆக்க வேணாம், பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு நாங்க விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருப்போம். மீன்ஸ் லைக் நாங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நானும் அந்த ராஜானும் அந்த ஆத்மா கூட. இன்னும் லைக் அது ஒரு போய் இறந்து போன ஒரு இதுன்ட்டு. பட் அந்த இடத்துல யாரும் பயப்படாம செய்யணும்னு சொல்லிட்டு நாங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அட்லாஸ்ட் நாங்க எடுத்துட்டோம். ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 PM குள்ள முடிச்சிட்டோம் எல்லா வேலையும். கம்யூனிகேட்னாக்கா என்ன பண்ணீங்க ஆக்சுவலி? நீ என்ன பண்ற, நீ ஏன் இங்க வந்த, அந்த மாதிரி ஏதாச்சும் நாங்க சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பிள்ளைங்க, அந்த ஆத்மா கூட குடுக்கல. அது ஜஸ்ட் அந்த நாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அழுகிற சவுண்டு, அப்புறம் இந்த சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, திடீர்னு சிரிக்கும், அந்த மாதிரி தான். ஆனா ரொம்ப அந்த அழுகுற சவுண்டு, லைக் ஒரு ரொம்ப கஷ்டத்துல இருந்து அழுகுற ஒரு சீன் இருக்கு, ஒரு குரல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு குரல் அழுகுற மாதிரி இருந்துச்சு. அப்ப இந்த பிள்ளை அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டோம். நாங்களும் என்ன பண்ணுவோம், இவர் இருக்காரு, இவர்கிட்ட கேள்வி, உனக்கு ஏதாவது வேணும்னாக்கா அவர் வாங்கி கொடுப்பாரு அப்படின்ட்டு எங்க மாமா அவர் சொல்ல, அந்த மாதிரி
ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு நாங்க இது பண்ணிட்டோம். அந்த மாதிரி செஞ்சுட்டோம். அவரு போயிட்டு நான் பேசாம இருங்கடான்னு அவரு சத்தம் போட்டாலும் நாங்க செஞ்சுக்கிட்டே தான் இருந்தோம். அந்த மாதிரி எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த என்ன பண்ணோம், நாங்க பின்னா பண்ற டைம்ல வந்து தைப்பூசத்துக்கு பிறகுதான். சோ இந்த தைப்பூசத்துல அந்த கார்னிவல் அந்த எக்ஸ்போ எல்லாம் போடுவாங்கல்ல. சோ அந்த டைம்ல என்ன பண்ணோம், இந்த கணக்கா அந்த பிள்ளைக்கு வந்து இந்த ஜாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பெலூன் இருக்கும்ல பாத்தீங்களா, அந்த டிரான்ஸ்பெரண்ட் பெலூன், அப்புறம் ஒரு குச்சி மாதிரி இருக்கும், லைட் LED லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்க, பேட்டரி போட்டு ரன் பண்றது. சோ அது பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு. அதாவது இந்த ஆத்மாவுக்கு. இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.